மெர்க்குரி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சதீஷ். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர்ல இருக்க டவர் பார்க்குக்கு. நான் வந்து ஏர்லி மார்னிங் 3:00 எழுந்துப்பேன். எழுந்து என்னோட ஷாப்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு 6:30க்கு ஷாப் போட்டுருவேன். போட்டுட்டு ஒரு 9:00க்குள்ளே முடிஞ்சிடும் எனக்கு. முடிஞ்சிச்சுன்னா நான் அப்படியே ஆஃபீஸ் போயிடுவேன். ஆக்சுவலாக நான் ஆஃபீஸ் போயிட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணதுனால ஈவெண்ட் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு. அது வந்து எப்பயாச்சும் ஒரு நாள் முகூர்த்த நாளில் இருக்கும். அது இல்லாமல் பர்த்டே பார்ட்டிஸ், கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் அது 1 நாள் 2 நாள் அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து காலையில் டெய்லியும் ஷாப் போடுறதுன்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு எனக்கும் இனிஷியலாக. இப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு இறங்கிட்டக்கப்புறம் ஒரு 3:00க்குள்ளே எழுந்திரிக்க முடியாதுன்னா அப்போ பிஸ்னஸ் பண்ணுறது கஷ்டம் தான். அதனால் வந்து இது ஒரு சேலஞ்சாக இல்லாமல் என்னோட ப்ராடக்ட்டுக்கான டைம் வந்து 6:30. அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ண முடியுமோ அந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு 3 ஹார்ஸ் டைம் எடுக்குதுன்னா அப்போ இங்கே வந்து நின்று அது சேல் ஆகுது இல்லை 2 ஹார்ஸ், அதுக்கான எஃபர்ட்ஸ் தானே அது. வீட்ல சப்போர்ட் எப்படி இருக்கு? இது பண்ணணும்னு சொல்லக்குள்ள, ஏன்னா ஃபேமிலியா சேர்ந்து கேட்டரிங்ல அது பண்ணிட்டு இருக்க வரைக்கும் ஓகே. நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஒர்க் போயிட்டு. பட் இது நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டால் போட போறேன். இங்க வந்து நானு இந்த இதுல வைக்கணும் அப்படின்னு சொல்லக்குள்ள, வீட்ல உங்களோட சப்போர்ட்ட உங்களுக்கு அவங்களோட வாய்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டில் நல்ல சப்போர்ட் தான். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப ப்ராக்டிக்கலான பீப்புள் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே. அதனால் வந்து 200% அவங்க வந்து சப்போர்ட் தான் பண்ணாங்க. இது பண்ணக்கூடாதுன்னுலாம் அவங்க சொல்லவே இல்லை. பண்ணுங்க, உங்களால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுங்க. அப்படி தான் சொன்னா. இதை எப்படி பில்ட் பண்ணுறது, இன்னும் பெருசாக எப்படி பண்ணுறது தான் எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. பண்ணக்கூடாதுன்னுலாம் எங்கள் வீட்டில் சொல்ல. ஏன்னா வந்து அவங்களுக்கு என் மேலே ட்ரஸ்ட் இருக்குது, என் ப்ராடக்ட் மேலே அவங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குது. நாங்கள் ஏன் ஃப்ளேவர்ஸ் கொண்டு வந்தோம்னா, எங்களை பார்த்துட்டு வித்தின் அ வீக் 2 வீக்ஸ்லேயே நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இது ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு 5000க்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ண முடியுன்றதுனால நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ரிஷியேட் பண்ணுறோம். கண்டிப்பாக பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொன்னோம். கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்க. அதான் வந்து இதில் என்ன சேலஞ்சிங்னா, இதுக்கு மேன் பவர் அதிகமாக தேவைப்படும். மேன் பவர் அதிகமாக தேவைப்படுறதுனால நிறைய பேரால் கண்டினியூஸாக பண்ண முடியுமான்னு கேட்டேன்னு டவுட்டு தான். எங்கள் சைடில் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. எல்லாருமே பண்ணுறாங்கனால ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. அதனால் வந்து அவங்கள விட நம்ம என்ன புதுசாக நம்ம ஷாப்பில் கொண்டு வரோம்னு தெரிஞ்சு தான் நாங்கள் ஃப்ளேவர்ஸ் கொண்டு வந்தோம். இத வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இப்போ இது கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னா, ஆ இதே ரொட்டீன்ல உங்களால இந்த சக்சஸ்ஃபுல்லா எவ்வளோ நாள் கொண்டு போக முடியும்? இத வந்து இன்னும் பெருசு பண்ற ஐடியா இருக்கா உங்ககிட்ட? ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து இப்போ நாங்களே இந்த பிஸ்னஸ்க்கு புதுசு தான். இப்போ ஒரு ரோட் சைடில் ஸ்டால் போடுறோன்னா இது எங்களுக்கு புதுசு. இதே வந்து ஒரு ஈவெண்ட் ஆர்டர்ஸ்னால் எங்களுக்கு எப்போ ஈவெண்ட் வருமோ நாங்கள் அதை போட்டுட்டு நாங்கள் போயிடுவோம். ஆனால் இது ஒரு ரோட் சைட்லனால ரெகுலர் பேசிஸில் போடுறதுனால எங்களால் சம்மர் சீசனில் எங்களால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. இது வின்டர் சீசனில் எப்படி கொண்டு போகலான்னு எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. அதோட பிளானும் இருக்குது. அதை நாங்கள் அதையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் அதை வந்து பிக்காக எப்படி கொண்டு போகிறதுன்னு நாங்கள் அதை பிளான் பண்ண முடியும். ஏன்னா வந்து எங்களால் வந்து சம்மர் மட்டும் பார்த்துட்டு வின்டரில் வந்து சென்னை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால் வந்து சென்னையில் ஃப்ளட்டுலாம் இருக்குது. அந்த டைம்லேயும் நாங்கள் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டோன்னா நாங்கள் எடுத்தோடனே ஒரு 3 மந்த்ஸில் ஒரு ஹிட்டு கொடுத்ததுனால நாங்கள் வந்து ஒரு பிக் ஸ்டெப் போக நாங்கள் விரும்பல. நாங்கள் வந்து வின்டரும் பார்க்கணும். வின்டரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஷாப் போடுறத பற்றி யோசிக்கணும். இப்போ இந்த ஆர்கானிக்கா நம்ம பெர்ஸ்பெக்டிவ் இல்லாம போகக்குள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் வந்துட்டு லாபம் வந்து கம்மி ரொம்ப. நம்ம ஹெல்த்தின்னு பேசலாம், நெறைய ஆர்கானிக்ன்னு பண்ணலாம். ஆனாலும் அந்த மாரி போகக்குள்ள வந்துட்டு லாபத்த எதிர்பார்க்க முடியாது பெருசா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இது வந்து லாபம் ரொம்ப கம்மியா இருந்தாலும் இத தொடர்ந்து செய்யற இது இருக்கா உங்ககிட்ட? ஆக்சுவலா எங்களுக்கு லாபம் கம்மி தான். ம். என்னன்னா, ஒரு ஸ்மால் பிசினஸ் ஒரு சின்ன ஸ்டால் வச்சிருக்கோம். அதுக்கு வந்து என்ன ஒரு இன்கம் வருமோ, அது வந்துட்டு தான் இருக்கு. அது இல்லாம லாபம் இல்லாம கன்டினியூவா ஸ்டால் போட முடியாது. ஆக்சுவலா எங்க இதுல கோகனட் மில்க்ன்றது ஒரு 3 to 4 ஹார்ஸ்ல வந்து கெட்டு போற விஷயம் தான். நீங்க ஆர்கானிக் போனீங்கன்னா, அது சீக்கிரமா கெட்டு போயிடும் தான். நாங்க இதுல எங்களால ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா வச்சு குடுக்க முடியும். ஆனா நாங்க அது போல. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப அத்தென்டிக்கா எங்களுக்கு நெறைய ஒரு ரிச் கஸ்டமர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. நாங்க ஏர்லி மார்னிங் வந்து வாங்கிக்க கூட ரெடியா இருக்காங்க கஸ்டமர்ஸ் இருக்கும்போது, நாங்க எதுக்கு இது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணணும். அத ஆட் பண்ணாமயே எங்களுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாம இருக்கறனால தான் கொக்கோ பியூரோட பிராண்ட் வந்து இவ்ளோ தூரம் நிக்குதுக்கான ரீசனே அதுதான். இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க சந்திச்ச ப்ராப்ளம், இங்க வந்து நம்ம ஸ்ட்ரீட்ல போடக்குள்ள ரேண்டமா நம்ம பார்க்ல வந்து போடுற வாசல்ல, அப்போ வந்து உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சா? இல்ல டைரக்ட்டா வந்து ஈஸியா போட்டோம், எந்த ப்ராப்ளமும் இல்ல அந்த மாரி? இல்ல எங்களுக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. நாங்க வந்து எதுவுமே வந்து ஓப்பன் அப்பா சொல்லல எங்கேயுமே.
அட்லாஸ்ட் அது வந்து சண்டையா போய் அத வந்து வேற பிளேஸ்க்கு மாத்தணும்னு சொல்றப்போ தான் நாங்க அத வந்து வீடியோவா போட்டிருந்தோம். என்னன்னா, அங்க நாங்க கடை போட்டிருக்க சொல்ல பக்கத்துல வந்து நெறைய பேர் ஸ்டால் போட்டிருக்காங்க. வந்து எங்ககிட்ட இளநீக்காரங்களா இருந்தாலும் சரி, சூப்காரங்க, பூக்காரங்க ஈவன். பூக்காரங்க கூட எங்ககிட்ட வந்து நீங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க என்ன சொன்னோம்னா, நீங்க எங்ககிட்ட வராங்க ஒரு 10 பேர் வராங்கன்னா கஸ்டமர்ஸ், நாளைக்கு அவங்களுக்கு ஒரு நீட் இருந்தா எங்க கடைக்கு பக்கத்துல இருக்க கடைக்கும் வரதா போறாங்க. இன்னைக்கு தேங்காய் பால் குடிக்கிறவங்க நாளைக்கு சூப் குடிக்க போறாங்க, பூ வாங்க போறாங்க, இளநீ சாப்பிட தான் போறாங்க. யாருமே இல்லன்னு சொல்லல. எங்களுக்கு என்னன்னா, நாங்க Instagramல போட்டதுக்கப்புறம் பூம் ஆனதுனால, எங்களுக்கு நெறைய கஸ்டமர்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணதுனால அவங்க பயந்துட்டாங்க. "என்ன இவ்ளோ கஸ்டமர்ஸ் வராங்க, இவ்ளோ பேரா?" அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டனால, நீங்க போட விடாம என்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து நாங்க என்ன நெனச்சோம்னா, இப்படி பண்ணணும்னு நெனைக்கிறவங்க கிட்ட போட்டே ஆகணும் அப்படின்ற பிளான்ல தான் நாங்க வீக்கெண்ட்ஸ்ல போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ரெகுலரா போட ஆரம்பிச்சோம். நாங்க ஈவினிங் டைம்ல ட்ரை பண்ணோம் இங்க போடுறதுக்கு. இங்க போட அலோவ் பண்ணல எங்கள. ஒரு நாள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இருக்கிற எல்லாருமே என்ன சூழ்ந்துட்டாங்க அப்படியே. சூழ்ந்து "நீங்க போடக்கூடாது. நீங்க ஏன் போடுறீங்க? இங்க சங்கம் இருக்கு. நீங்க போடக்கூடாது." அப்படிலாம் சொன்னாங்க. நாங்க என்ன சொன்னோம்னா, சங்கம் இருக்கு. 23 பேர் இருக்காங்கன்னா, இங்க தெருவுல 23 பேர் ஸ்டால் போடல. கிட்டத்தட்ட நெறைய பேர் போட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா போடக்கூடாது. யாருமே ஆட் ஆனா வரக்கூடாது. ஆ வந்தீங்கன்னா, நீங்க அதுக்கேத்த மாரி பைசா பே பண்ணணுன்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ரோட் சைட் ஷாப்க்கு யாருக்கு பைசா பே பண்ணணும் கூட தெரியாது எங்களுக்கு. யாருன்னும் தெரியாது. அவங்க இன்சார்ஜும் யாரும் தெரியாது. ஆ இன்சார்ஜ்லயே இல்லாதவங்க கூட வந்து நீங்க போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நாங்க அதெல்லாம் பொருட்படுத்தல. ஆக்சுவலா அங்க போட்டிருந்தோம். அங்க போட்டிருந்தப்போ அவங்க வந்து போடக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இங்க ஷிஃப்ட் பண்ணி போட்டிருந்தோம். எல்லாரும் நெனச்சாங்க, அங்க போட்டிருந்தோம். அவ்வளோதான் இதுக்கப்புறம் அங்க கூட்டம் வராது அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து போட்டதுக்கு அப்புறமும் பயங்கரமா பூம் ஆச்சு. போடணும், ஸ்டால் போடணும் இன்னைக்கு. இன்னைக்கு இவ்ளோ அமௌண்ட் எடுக்கணும், ப்ராஃபிட் பண்ணணும். அது மட்டும் தான் எங்களோட டார்கெட்டா இருக்கும். 0ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு விஷயத்த சக்சஸ் பண்றது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க அவங்களோட லைஃப் ஜர்னி. ஆமா. அது லைவாவே இப்போ இந்த கரண்ட் மந்த்ஸ்ல நீங்க அச்சீவ் பண்ணியிருக்கக்குள்ள, அதோட ஃபீல் எப்படி இருக்கு? நீங்க இத அச்சீவ் பண்ணுவீங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்க திங்க் பண்ணீங்களா? இந்த ஒரு டைம்க்கு? இல்ல ப்ரோ. எனக்கு தெரியும் ப்ரோ. இது வந்து என்ன சொல்றது? நம்ம ஒரு நல்ல ப்ராடக்ட் குடுக்குறோம். Instagramல ஏதாவது புதுசா இனிஷியேட் பண்ணாவே அது பூம் ஆகும் தான். இல்லன்னுலாம் நான் சொல்லல. பூம் ஆனதுக்கப்புறம் அது ஒரு இறங்கி ஒரு ஸ்டேபிளான ஒரு சிச்சுவேஷன் வர சொல்ல தான், அதுதான் நம்மளோட நார்மல் சேல்ஸாவே நான் கன்சிடர் பண்றேன். அதனால வந்து எங்களுக்கு இது மாரி பூம் ஆகும் தெரியும். ஆனா வந்து இந்த அளவுக்கு வைரல் ஆகும்லாம் எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு கூட நீங்க இப்ப இது முடிச்சுட்டு அப்போ ஒர்க் தான் ஒர்க் போறீங்க ஆமா. இல்லைங்களா? ஒர்க் தான் டைமுக்கு. போறோம். ஆமா. அது 2யும் கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்கும் எதுவும் மிஸ் ஆமா. ஆகல இல்லைங்களா? மிஸ் ஆகும். மிஸ் ஆகாமலாம் இருக்காது. கண்டிப்பா மிஸ் இருக்கும். ஆனா வந்து அத அப்படியே நம்ப ஃபேஸ் பண்ணி, 1 நாள் மிஸ் ஆகலாம், 2 நாள் மிஸ் ஆகலாம். என்ன மிஸ்டேக் பண்ணோம்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலருந்து அத கரெக்ட் பண்ணிட்டு அப்படியே போகணும். பிசினஸும் பண்ணணும்னு எனக்கு விருப்பம். பிளஸ் வந்து எனக்கு 9 to 5 ஜாபும் போணும். என்னால 2மே விட முடியாது. ஒண்ணு பண்றதுக்காக இன்னொன்னு என்னால விட்டேன்னா, எனக்கு அந்த கரெக்ட்டான பேலன்ஸ் இருக்காது. அமௌண்ட்ல. அதனால வந்து எனக்கு 2மே பண்ணணும். ஆனா வந்து அத எப்படி பேலன்ஸ் பண்ணி பண்றோம்? அதுக்கேத்த மாரி என்ன ஸ்கெட்யூல் போட்டு பண்றோன்றது தான் மெயின். இது இல்லாம ஹெல்த்தும் மெயின். நம்மளோட ஹெல்த்த நம்மளும் பார்த்துக்கணும். அதுவும் மெயின். நம்ம பிசினஸ் பண்றோம், வொர்க் போறோம். இதெல்லாம் அபார்ட். எனக்கு அத விட மெயினானதுன்னா என்னோட ஹெல்த் தான். ஆ டே கரெக்ட்டா 3 வேள சாப்பிட்டுறணும். கரெக்ட்டா சாப்பிடணும், ஹெல்த்தியா சாப்பிடணும். இது மட்டும் தான் என்னோட மோட்டோ. அவ்வளோதான். எவ்வளோ நேரம் தான் ஒரு நாளைக்கு தூங்குறீங்க? 3 மணிக்கு எந்திரிச்சுறீங்க. அது இயர்லியா தூங்கிடுவேன். ஒரு 8:00 அந்த மாரி தூங்கிடுவேன். எனக்கு 9 to 5னா முடிஞ்சிரும். முடிஞ்சது திங்ஸ்லாம் வந்து பல்க்கா தான் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். அன்னைக்கான திங்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா, நுங்கு தேவைப்படும். நுங்கு வந்து நாங்க டெய்லியும் வாங்கி வைக்க முடியாது. நுங்கு தேவைப்படும். இப்போ ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் எடுத்துட்டு வந்து ஸ்ட்ராபெர்ரி எங்களுக்கு முடிஞ்சிடும். ஸ்ட்ராபெர்ரி, மேங்கோ வந்து பல்க்கா தான் வாங்கிட்டு வருவோம் நாங்க. கோயம்பேட்ல போய் வீக்கெண்ட் ஆனா பல்க்கா வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது அந்த மாரி தான். அந்த மாரி பண்ணி தான் எப்படி எப்படிலாம் இது வந்து டைம் சேவ் பண்ற மாரி பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி பண்றது தான் ப்ரோ. நெறைய பேர் வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்றது, அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது, இல்ல ஓனா ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புடிச்ச மாரி இருக்கு. ஆனா நம்ம வந்து இந்த டைம்ல வந்து பிசினஸையும் இது பண்ணணும், வேலையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற தெளிவான முடிவுலாம் எடுத்து, இந்த விஷயத்த ஃபாலோ பண்றதுக்கு, அ என்ன சொல்ல அந்த அவங்க மாரி உங்களுக்கு இருக்கணும்னு ஆசை என்னைக்காவது இருந்திருக்கா? நெறைய எப்படி உங்களுக்கு டைம் முதல்ல ஒதுக்குறீங்க நான் நீங்க இப்ப அதுக்கு? தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நானும் என்ஜாய் பண்ணியிருக்கேன். நானும் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வெளியில போவேன். எனக்கும் ஒர்க்ல நெறைய வெளியில போறது எல்லாமே இருக்கும். இப்ப இருக்கு. இப்போ ஒரு விஷயம் நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அத மக்கள் வரவேற்கிறாங்கன்ற பட்சத்துல நமக்கு அத கன்டின்யூ பண்றோம். அதுக்கு கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். ஆ அதுக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா, சில விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு ஹாப்பியா நான் இப்ப ஹாப்பியா இருக்கேன்.
என்னோட கஸ்டமர்ஸும் ஹாப்பியா இருக்காங்க. என்னோட பிசினஸ் கரெக்ட்டா போயிட்டுருக்கு. வொர்க் லைஃபும் பேலன்ஸ்டா இருக்கு. இது அப்படியே நான் மெயின்டெயின் பண்ணணும்னு தான் நெனைப்பேன். இது இல்லாம அபார்ட் ஃப்ரம் தட் எனக்கும் பெர்சனல் லைஃப் இருக்கு. நானும் என்ஜாய் பண்ணணும். அதுவும் இருக்கு. அதுக்குன்னு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு லீவ் இருக்கு. மண்டே மட்டும் ஹாலிடே. அந்த டேல நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்னோட டைம. அதுக்கேத்த மாரி இது ஃபேமிலியா பண்றதுனால, நான் மட்டும் இருந்தா தான் போகும்லாம் இல்ல. எங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இருக்காங்க. அவங்களும் பண்ணுவாங்க. இப்ப எனக்கு வேற ஒரு வொர்க் இருக்கு. நான் ஒரு ஈவென்ட் ஆர்டர் போடுறேன்னா, அப்ப இன்னைக்கு காலையில வந்து கடை போடுறது இல்லாவோ, எங்க அம்மாவோ வந்து போடுவாங்க. அதனால வந்து அவங்களும் ஒரு பிக் சப்போர்ட் தான். சென்னை மாரியான ஊர்ல வந்துட்டு பீப்பிள்ஸ் வந்து கோகோனட் மில்க் மாரியான ஒரு விஷயத்த விரும்புறாங்களா? ஏன்னா, அவங்களுக்கு இது பெருசா பரிச்சயம் இல்லாதது. கொங்கு பகுதியில இருந்து நெறைய அது ஃபேமஸா பார்த்துருக்கோம். ஆனா, இங்க சென்னை பீப்பிள்ஸ்க்கு இன்ட்ரோ குடுத்ததுலருந்து அது எப்படி இருக்கு கோகோனட் மில்க்? எங்களோட கான்செப்ட் என்னன்னா வந்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸோ, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க. எங்கேயோ வெளியூர்ல இருந்து எடுத்துட்டு வந்து விக்கிறாங்க. எல்லார் ஊர்ல இருக்க ஃப்ரிட்ஜ்லயும் இருக்கு. தமிழ்நாட்டுல. ஏன் நம்ப ஊர்ல இருக்க கோகோனட் மில்க் வந்து எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜ்ல இருக்கக்கூடாது தான் எங்களோட கான்செப்ட். அத வந்து எப்படி இனிஷியேட்டிவ் பண்ணி கொண்டு போறது அப்படின்றது தான் நாங்க வந்து எங்க சைட்லேருந்து நாங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து இது ஒரு பெஸ்ட் இனிஷியேட்டிவ் தான். பீப்பிள்ஸ் வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஒரு ஒரு என்ன சொல்றது? கார்பனேட்டட் ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு ஒரு மத்தியானத்துல, இந்த மாரி கோகோனட் மில்க் ஃப்ளேவர்ஃபுல்லா நாங்க விக்கிறோம். நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ். அத வந்து வாங்கி அவங்க சாப்பிடுறதுனால, அவங்களுக்கு கண்டிப்பா இத புடிச்சிருக்கிறதுனால தான் ரெகுலரா வராங்க. இவ்ளோ தூரம் பூம் ஆயிருக்கு. இவ்ளோ இன்டர்வியூஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நானு. அதனால வந்து கண்டிப்பா சென்னை பீப்பிள் வந்து அக்செப்ட் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க பயங்கரமா. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.